விருப்பம் அது உங்க இஷ்டம். இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய நியூயார்க்ல ஒரு கோர்ட்ல இண்டிக்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா தமிழ்நாடுடைய டான்ஜெட்கோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஹையர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்ற கவர்மெண்ட் அபிஷியல் அரசியல்வாதிகள், நீங்க மூத்த அரசு அதிகாரிகள் அவங்கள பத்தி பேசுறாங்க. இதுல பல்வேறு மாநிலத்தினுடைய பவர் கார்பரேஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. 5 முறை தமிழ்நாடு இத தமிழ்நாட்டினுடைய டான்ஜெட்கோவுடைய கப்பல் கப்பல் ஏறுது. உள்ளூர்ல ஏறது பத்தாம இந்தியாவில் ஏறது பத்தாம அமெரிக்கால கப்பல் ஏறுது. இத பத்தி கேட்டா பதில் சொல்லணுமா கூடாத? ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா? கேள்வி கேட்டது என்ன ஊடகவியலாளர்? நீங்கள் உங்கள் அலுவலக வீட்டுல அதானிய பாத்தீங்களா பார்க்கல? அவ்வளவுதான் கேள்வி. நான் பார்த்தேன் இல்ல பார்க்கல. பார்த்திருந்தா நான் இது சம்பந்தமா பார்த்தேன் இல்ல நான் பர்சனலா பார்த்தேன், ஏதாவது சொல்லணுமா இல்லையா? முதலமைச்சர் பதில் சொல்ல தேவையில்லைன்னா அப்ப முதலமைச்சர் வந்து யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரா? பொதுமக்கள் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல மாட்டாரா? நீங்களும் நானும் இந்த நிறுவனமும் அதிகமா கரண்ட் பில் ஏன் கட்டுறோம்? இந்த முதலமைச்சரால தான் கட்டுறோம், இந்த டான்ஜெட்கோவால தான் கட்டுறோம். இவர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடி நஷ்டத்துல இருக்கு? 1.5 லட்சம் கோடிக்கு மேல டான்ஜெட்கோ நஷ்டத்துல இயங்குது. 2-3 ஆண்டுகள்ல கரண்ட் பில்லை ஏத்தி 40,000 கோடியை சம்பாதிச்சிருக்காங்க டான்ஜெட்கோ. இந்த 40,000 கோடி வச்சு ஏன் கடன் அடைக்கல? அவங்க இந்த மாதிரி கைவிட்டு கொடுக்கலாமா? இல்ல கொடுத்தாங்களா? இது யாரு விசாரிக்கணும்? இதுக்கு விளக்கம் தானே கேட்டாங்க. உங்களால விளக்கம் கூட திராணி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரா பொதுமக்களுக்கு? முதலமைச்சருக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? அப்ப அதானி இது கொடுத்து நிக்கிறோம் கேக்குறீங்க. கொடுத்தது அதானி, வாங்கினது டான்ஜெட்கோன்னு சொல்றாங்க. அப்ப டான்ஜெட்கோ யார் தலைமையில் இருக்கு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்குது. அவர் தியாகின்னு சொல்ற செந்தில் பாலாஜி தலைமையில தான் அவர் இருந்திருக்கு. இப்ப நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன், நீங்க ஒரு வீடியோ காமிச்சீங்க. இந்த போட்டோ சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்ற அந்த நிறுவனம், இந்தியாவோட நிறுவனம், டான்ஜெட்கோ கூட கையெழுத்து போட்ட போட்டோவோட போட்டு மருத்துவர் ஐயா போடுறாரு. இது நடக்கலையா? பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடக்கலையா? SCCIக்கும் டான்ஜெட்கோவும் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடந்ததா இல்லையா? இது நடந்த நாள் என்னைக்கு அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க? செப்டம்பர் 21 16ஆம் தேதி 2021 16ஆம் தேதி போட்டிருக்காங்க. அப்ப உங்களுக்குள்ள என்ன நடந்தது? SCCIல இருந்து பவர் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அதானின்ற நிறுவனம் உங்களுக்கு கைவிட்டு கொடுத்ததா கொடுக்கலையா? பொட்டி வாங்கினீங்களா வாங்கலையான்றத நீங்க விளக்கமா மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்க அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஊடகங்கள்ட்ட பேசும்போது பதில் சொல்ல மாட்டாரா? அவர் எழுதி கொடுத்தது மட்டும் வாசிக்கிறது மட்டும் தான் முதலமைச்சர் வேலையா? நீங்க வந்து ஊழல் ஆட்சி, ஊழல் குற்றச்சாட்டு திமுக திராணி இருக்கா? திமுக அமைச்சருக்கு திராணி இருக்கா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுறாரு. கேட்கிற கேள்வி கேட்கிறவங்க மேல குற்றம் சாட்டுறாரு. ஏன் மக்கள் கேட்க கூடாதா? நீங்க பொட்டி வாங்குனீங்களா இல்லையான்னு மக்கள் கேட்க கூடாதா? நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு கேட்க கூடாதா? கேட்கறாங்க. மக்களுக்கு உரிமை இருக்குல்ல, ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. அவங்க ஓட்டு போட்டு நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. யாரோட பணத்தை போய் நீங்க கையூட்டா கொடுக்க போறீங்க? யாரோட பணத்தை நீங்க வந்து கையூட்டா வாங்குறீங்க? யார்கிட்ட நீங்க கையூட்டு கொடுக்கும் போது யார்கிட்ட அதை வசூல் பண்றீங்க? இதை பத்தி பேச மாட்டாங்களா? ஏன் நீங்க பயந்து ஓடுறீங்க? சிஎம் ஏன் பயந்து ஓடுறாரு? இதுக்கு பேசுறதுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? மக்கள் சார்பா கேட்கிறாரு. நீங்க அதானியை சந்திச்சீங்களா இல்லையா? ஊடகத்துல வந்ததா இல்லையா? எத்தனை நியூஸ் பேப்பர் வந்து சந்திச்சாருன்னு அப்ப நீங்க அதை விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? அதானி யார், எதுக்கு ஒரு வீட்டுக்கு வராரு? என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு? அரசியல் நீங்க தலைவர், நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், உங்க வீட்டுக்கு அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வராருன்னா என்ன காரணம்? சரி, அன்னைக்கு வந்தாரு, இந்த வருஷம் அவர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன் வந்தாரு, எதுக்கு பார்த்தாரு, என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. அது சொல்றதுக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் நீங்க கேள்வி கேட்கிறவங்களை குற்றம் சாட்டுறது எந்த வகையிலுங்க? அவருடைய அகம்பாவம், ஆணவம், அவருடைய அறிவில்லாதத்தனம் இதை தான் வெளியிடுது, வெளிக்காட்டுது.